கண்ணை திறந்து பாருங்க மாமா. ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டோம் மாமா. மாமா பாருங்க மாமா. மாமா டாக்டர் டாக்டர் மாமா இங்க பாருங்க மாமா. மாமா 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 இங்க பாருங்க மாமா. என்ன மேடம், என்ன கேஸ் இது? டாக்டர் என் மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். ஆக்சிடென்ட்டா? போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போலீஸ் சார் இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார். இவருக்கு இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் எடுங்க சார். போலீஸ் கேஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சார். சாரி மேடம், எங்களால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படி நீங்க போலீஸ் கேஸ் இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ணனும்னா ஜிஹெச்க்கு தான் கூட்டி போகணும். சார் சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சார் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். சார் முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சார் ப்ளீஸ் சார். மேடம் எங்களால அப்படியெல்லாம் பண்ண முடியாது மேடம், புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றீங்க? சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். முடியவே முடியாது மேடம், வேற எங்கேயாவது இவரை கூட்டு போங்க. சார் ப்ளீஸ் சார். செக்யூரிட்டி இவங்களை வெளில கூட்டு போ. சார் சார் ப்ளீஸ் சார் அவர் என் புருஷன் சார். சார் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு சார். என்னமா நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தேவையில்லாம எங்களை ரிஸ்க்ல மாட்டி விட்டுறீங்க போல இருக்க. போங்கம்மா இங்க இருந்து. பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா நீங்க தப்பிச்சிருவீங்க, நாங்க எங்க போறது? செக்யூரிட்டி முதல்ல இவங்களை வெளியில அனுப்புங்க. ஸ்டாப் இட். என்ன நடக்குதுங்க? சார் இது ஆக்சிடென்ட் கேஸ் சார். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா அதை கேட்காம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு ஒரே அமர்க்கலம் பண்றாங்க சார். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். சென்ஸோட தான் பேசுனீங்களா? ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவனோட உயிர் முக்கியமா இல்ல போலீஸ் கேஸ் முக்கியமா? இல்ல சார் அது எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். மா, இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவர் இவர் என்னோட சிஸ்டர் டாக்டர் உடனே இந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணுங்க. நானே இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கவலைப்படாதம்மா, உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஐசியூ கொண்டு வாங்க, பாஸ். சீக்கிரம் கூட்டு வாங்க. மாமா 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 என்ன பாருங்க மாமா. மாமா மாமா கடவுளே, எனக்கும் என் மாமாவுக்கும் தான் பொருத்தம் அதிகமா இருக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேருவோம்னு சொன்னாங்க. அது உண்மையா இருந்தா என் மாமாவை காப்பாத்து. என் மாமாவுக்கு நான் தான் சரியான ஜோடின்னு நிரூபிக்க இத்தனையோ தடவை எனக்கு உதவி பண்ண. இப்போ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு மாமா அவரோட காதலை என்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. அவரு மட்டும் சக்தியோட காதலிக்கிறேன்னு சொன்னா போதும், அந்த சந்தோஷத்திலேயே நான் செத்துருவேன். அவருக்கு பதில் என் உயிரை எடுத்துக்க
அவரை பொழைக்க வச்சு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவர் வாயால என்கிட்ட சொல்லவே அது போதும். அதை கேட்ட அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். சக்தி, சக்தி கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி நீங்களும் சிவாவும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வீங்க. கண்டிப்பா அது நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ். ஆரம்பத்துல நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஆனா உனக்குள்ளயும் ஒரு நல்ல எண்ணம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. தப்பானா? நீ என் அத்தை வச்ச ஆளுன்னு நினைச்ச. என் அத்தைக்கு உளவு பார்க்கதான் எங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்திருக்குன்னு நினைச்சேன். நான் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தது உண்மையிலேயே உளவு பார்க்கதான். நான் ஒரு டிடெக்டிவ். ஆனா உங்க அத்தை சுபத்ரா சொல்லி வரல. உங்க ஹஸ்பண்ட் சிவா சொல்லி தான் வந்தேன். ஏன் ஹஸ்பண்ட் சொல்லியா? அவர் எதுக்கு வர சொன்னாரு? எல்லாம் உங்களுக்காக தான் சக்தி. அவருக்கு உங்களை யாரோ கொலை பண்ண பிளான் பண்றாங்க, உங்களையும் சிவாவையும் பிரிக்க பிளான் பண்றாங்கன்னு சந்தேகம் வந்திருக்கு. அதான் என்ன தேடி வந்தாரு. என்கிட்ட நடந்ததெல்லாம் அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் உங்க வீட்ல ஒரு வேலைக்காரியா வரதுக்கு நான் பிளான் பண்ணேன். அத நீங்க என்கிட்டயே கேட்டிருக்கலாம், நானே சொல்லிருப்பேன். இருந்தாலும் ஆதாரம்னு ஒண்ணு வேணுமே சக்தி. என்னம்மா இது? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நீ பேசாம வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓ, என்னாச்சு ஏதாச்சோ தெரியலையே. ஒண்ணும் புரியல. ஏன்பா அந்த சிவா கண்ணு முழிச்சிட்டானா? அந்த டிடெக்டிவ் எல்லா ஆதாரத்தையும் சிவா கிட்ட கொடுத்துட்டாளா? சிவாவா? யார் ஓ, சிவா? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, நீங்க எந்த சிவாவை சொல்றீங்க? எந்த ஆதாரத்தை சொல்றீங்க? யோ, என்னையா டாக்டரா இருக்க நீ? சிவாவை தெரியாதா உனக்கு? அம்மா, நீ பேசாம இரு. சாரி சார், இவங்க சீரியல் பைத்தியம். 12 மணிக்கு வர சீரியலை மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறாங்க. நீங்க போங்க சார். சரியான சீரியல் பைத்தியமா இருக்கு. நீ பேசாமே வரமாட்டியா? இப்ப எதுக்கு கண்டவன் கிட்ட நம்மள பத்தி உளறிக்கிட்டு இருக்க? அது என்னன்னு தெரியலம்மா, ஒரே குழப்பமா இருக்கு. அந்த டிடெக்டிவ் வேற ஒரு காப்பி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் என்ன பண்றது ஏது பண்றது, யார்கிட்ட என்ன கேக்குறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. இங்க இருந்து போற வரைக்கும் நீ வாயவே திறக்க கூடாது, புரிஞ்சுதா? பேசாம வா. அம்மாடி அம்மாடி அம்மாடி, அந்த ஆதாரத்தை அந்த பொம்பளை சிவா கிட்ட கொடுத்துருக்க மாட்டால? ஐயோ, அம்மா. இதோ அந்த ஆதாரம். இது வேற எதுவும் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தீங்கல்ல, அந்த ஆதாரம் தான் இது. எல்லாமே இந்த பென்டிரைவ்ல இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. முதல்ல போய் அந்த சிவாக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். அவனை வச்சுதான் சக்தியை நம்ம வெளியில துரத்த முடியும். அதுக்கப்புறமா இதை யோசிப்போம். இங்க பாரு, அங்க வந்து டாக்டர் கிட்ட சிவாக்கு என்ன ஆச்சு, ஆதாரத்தை கொடுத்துட்டாளா இல்லையான்னு ஏதாவது உளறி வச்ச, ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் போனம் தான் வெளியில போகும். வா. ஆனா இந்த ஆதார் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்களும் சுபத்ராவும் சிவா கார்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை என் ஆள் வச்சு எடுத்துட்டேன். ஆனா ஏன்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சக்தி. நீங்க இந்த ஆதாரத்தை சிவா கிட்ட காமிச்சிருந்தாலும் சிவாக்கு தான் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பாரு. அவர் என்ன முடிவு வேணாலும் எடுத்திருப்பாரு. அதனால தான் இதை நானே எடுத்து சின்னதா ஒரு கேம் ஆடினேன். எனக்கு புரியல. பொதுவா என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு அவங்க கேக்குறத செய்யறத விட அவங்களுக்கு எது நல்லதோ அதை தான் செய்யணும்னு நான் நினைப்பேன். சிவாக்கு அந்த கொலைகாரன் யாருன்னு தெரியறத விட உங்க கூட சிவா சேர்ந்து வாழ்றதுதான் எனக்கு சரின்னு தோணுச்சு. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது சுபத்ரா. அந்த சுபத்ரா சிவாவை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க நினைச்சபடிலாம் ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. அத முதல்ல உடைக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா அவங்களே உளர்ன வீடியோ என் கைக்கு வந்துச்சு. அத வச்சு சுபத்ரா கிட்ட ஒரு டீல் பேசினேன். ஆதாரத்தை நான் கொடுக்கணும்னா
சிவாவையும் சக்தியையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன். சுபத்ராவும் சரின்னு ஒத்துக்கிட்டு சிவாவை உங்க கூட சேர்த்து வைக்க சம்மதம் சொன்னாங்க. அத நானும் நம்பினேன். ஆனா வழக்கம் போல சுபத்ரா அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க. சிவாவை நீங்க பார்க்க விடாம தடுத்து அடைச்சு வச்சு கடைசியில நீங்க தப்பிச்சு வந்தப்ப உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க. சிவா அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டி இப்போ இங்க ஐசியூல இருக்காரு. எங்க யாரையும் காணோம். ஐயோ ரொம்ப மறைக்கிறாளே. ஏய் அவ கழுத்துல இருந்து கையடி எடுக்க போறியா இல்லையா? ஏய் 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 என்னடி பண்ற? ஏய் அவளை விடுடி விடுடி. ஐயோ, ஏய் என் பொண்ணை விட்டுடுறி. ஏய் ஐயோ, ஏய் 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 என்னடி பண்ற? சொன்னா கேளு. ஏய் கையடி விடுடி. ஐயோ ஏய் விடுடி விடு என் பொண்ணை. ஏய் ஐயோ. ஏய் கையடி பொண்ணு கழுத்துல இருந்து கையை எடு. ஏய் விடு விடு என் பொண்ணை கழுத்துல இருந்து கையை எடு. வாங்க. ஐயோ வாங்க. நானும் ஆரம்பத்துல இருந்து வயசானவங்க மேல கைய வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அது ரொம்ப தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதனால என் மாமாவே கொல்ல பாத்துட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பவே நான் போலீஸ்க்கு போறேன். உங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறேன். சக்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க விடுங்க. ஐயோ சக்தி அவசரப்படாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. வாங்க வாங்க சக்தி ப்ளீஸ் வாங்க. அவசரப்படாதீங்க சக்தி. இல்லங்க, இவங்க செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும். சொன்னா கேளுங்க சக்தி. இப்ப நீங்க அவசரப்படுறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. அவங்க உள்ள போனா எப்படியும் வெளியில வந்துருவாங்க. அவங்கள பத்தி சிவாவுக்கு தெரியப்படுத்தணும். சிவா கையாலேயே அவங்கள வெளியில அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்கள சட்டத்தோட கையில ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல சிவா பொழைச்சு வரட்டும். பேஷண்ட் சிவாவோட அட்டெண்டர் யாரு? நான் அவனோட அம்மா தான். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இதுல கையெழுத்து போடுற உரிமை உங்களுக்கு கிடையாது. உன்னை பத்தின மொத்த ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. மாமா மட்டும் கண்ணு முழிக்கிட்டோம். அப்ப இருக்கு உங்களுக்கு. ஐயோ சிஸ்டர் ஐசியூ எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல போங்க. ஐசியூ இருக்கு. ஓகே தேங்க் யூ. சக்தி உங்க வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்க. ஐயோ அம்மாடி இந்த கூட்டம் வந்துருச்சுமா. இல்லாத டிராமா எல்லாம் போட போகுதுங்கம்மா. இவங்கள பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம்.
ஏதாவது சொல்லி சமாளிங்க. சக்தி சிவாவுக்கு என்னாச்சு? சொல்லு சக்தி, சிவாவுக்கு என்னாச்சு? சக்தி வாயை திறந்து சொல்லு சக்தி. சக்தி சொல்லு சக்தி. சொல்லு சக்தி, என்னாச்சு? சொல்லு சக்தி. அம்மா, ஒரு கார்காரன் என்ன மோத வந்தான். என்னை காப்பாத்த போய் அவர் கடிபட்டுருச்சு. ஐயோ, மாப்பிள்ளை இப்ப எப்படி இருக்காரு? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஏன் மாப்பிள்ளைக்கு இந்த நிலைமை? ஐயோ கடவுளே, நீதான் என் மாப்பிள்ளையை காப்பாத்தணும். மாப்பிள்ளை குளோரோஃபார்ம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு டாக்டர். அப்புறம் ஏன் முணங்கிட்டு இருக்காரு? இன்ஜெக்ஷன் போடுங்க. அம்மாடி, யாருக்கிட்ட ஆதரவு போகக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவகிட்டயே போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? வாயை முடிக்கிட்டு சும்மா இரு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னேன். ஆமா, எப்படியோ அதான் நடக்க போகுது. அட போமா. ஏமா, அந்த கார் இடிச்ச இடிக்கு அந்த சிவா பையன் இன்னும் உயிரோட இருப்பான்னு நினைக்கிற? தெரியலையே. நீ வேணா பாரு, ஆபரேஷன் பண்ண டாக்டர் வெளியே வருவான். சாரிம்மா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல. சிவா செத்துட்டான்னு சொல்லுவான் பாரு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. பேஷண்ட் நல்லா இருக்காரு. ஐயோ, உழைச்சிட்டானா? போச்சு, எல்லாம் போச்சு. நீ தானமா சக்தி? ஆமா டாக்டர். யூ ஆர் வெரி லக்கி கேர்ள். ரூமு கூட்டிட்டு வந்தது எல்லாரும் போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். இதோ இவங்க 2 பேரும் தான் சார். அரெஸ்ட் தம். ஐயோ, ஐயோ, சுபத்ரா. சார் மேடம் கொஞ்சம் இருங்க. சார் எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? இவங்க மிஸ்டர் சிவாவோட அம்மா அப்பாவை கொன்னதுல இருந்து இப்ப சிவாவோட ஆக்சிடென்ட் வரைக்கும் இவங்க 2 பேர் தான் காரணம். ஐயோ, அது மட்டும் இல்ல சார், என் புருஷனோட சாவுக்கு இவங்க தான் காரணம். இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார். சார் இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆதாரம் இருக்கா? இருக்கு.
ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ப்ரோ என்ன ஆதாரம் ப்ரோ? இதோ இந்த பென்டிரைவ்ல இவங்க பேசின வீடியோவே இருக்கு. பென்டிரைவ் இவங்கிட்ட எப்படி? ஆ, ஆ,